வணக்கம் மக்களே, இப்பொழுது என்னுடன் விழிக்கிடுங்கள் நீங்களும். இந்த பாருங்கோ, வைன் சோப்பு போட்டு நன்றாக உங்கள் முகத்தை கழுவவும். ஓகே, ஒருக்கா போட்டு சோப்பு தேய்ச்சாலே எங்களோட அம்மாவுக்கு வந்து நல்லா போட்டு அம்மாவை குளிக்காட்டிட்டு இருந்தால் எங்களோட அம்மா மாதிரி எப்போவுமே வடிவாக இருக்கணும். என்னம்மா நான் சொல்கிறது? கொஞ்சம் என்னென்ன கோவத்தில் இருந்தால் அவரே ஓகே, குளிச்சாட்டி உடுப்பெல்லாம் போட்டு பழிக்கிட்டு விட்டுறக்கூடாது. அம்மா குளிக்கிறது குடும்பம் இருக்கும். அம்மா சொல்ல சும்மா இதா அந்த சோப்பை போட்டு கழுவிட்டு அதுக்கு பிறகு டோனர் இருக்குது தானே, டோனரை வந்து கண்ணமுடான சொல்லிக்காதான் திறக்கணும். அப்படி எனக்கு மடிப்போம் அடிச்சிட்டு அதுக்கு முதல் உங்களுக்கு வேணுமெண்டா சென்னாந்தரம் அடிக்கணுமா? அப்படி கதை. இது வந்து கோல்ட் மாஸ்க், அது போட்டு முதல்ல உறைஞ்சி அம்மாவெல்லாம் செஞ்சுட்டேன். இது போட்டு முதல் எல்லாம் அந்த டட் ஸ்கின் எல்லாம் இதண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கோல்ட் மாஸ்கை போட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சோப்பெல்லாம் போட்டு வடியாக கழுவிட்டு அதுக்கப்புறம் டோனர் அடிச்சுட்டு அதன் பிறகு மக்களே இது புதுசாக ஒன்று வந்திருக்கு. இது வந்து இப்போ கால்கள் வயசு போனாக்க இப்போ காலெல்லாம் வந்து இந்த பித்த வெடிப்புகள் அதெல்லாம் இருக்குது. இதை வந்து லத்தி காலில் தான் இருக்குது எல்லாம். இதை வந்து நீங்கள் எடுத்து கொஞ்சமாக போட்டு காலுக்கு தேய்ச்சி ஒரு 1 வீக் நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே முழுன்னு உங்களோட கால் வந்து வடிவாக வரும். உங்களோட அம்மாண்ட காலை வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ ஒரு இல்லை. நாங்கள் வந்து எப்பயுமே எங்களை வெளிக்கெடுத்துலாம் எங்களோட அம்மா மாதிரி நாங்கள் வந்து எப்பயுமே வெளிக்கெடுத்து வடிவ அழகு பார்க்கணும். என்னென்னாவே வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கு பிறகு அவக்கோட க்ரீமை எடுத்து மெதுவாக எடுத்து இப்படி பூசவும். அம்மா கண்டதும் சொல்லக்கூடாது பிள்ளைக்கு, என்னண்டா கமரால நிற்குது நீங்கள் சும்மா இருக்கிறன்னு சொல்லி எங்களோட அம்மா 82 வயசு பார்த்தா அப்படி தெரியல தானே மக்களே. லண்டனில் இருக்கே நான் அம்மாவுக்கு க்ரீம் இதெல்லாம் அனுப்பி அம்மா வந்து நல்லா தேய்ப்பா. இப்போ விட்டா அந்த அரை டப்பாவை முடிப்பா, அதில் தான் நானே செய்கிறேன். என்னண்ணே அம்மா இன்னுமே அழகாக இருக்கணும்ன்ட்டு தான் அம்மாவுக்கு ஆசை, எங்களுக்கும் அதான் ஆசை. ஸோ மக்களே, லத்திகா வந்து இப்போ ஜெர்மனியில் நிற்கிறா. நீங்கள் வந்து நிறைய க்ரீமுகள் அது இதெல்லாம் கொண்டு வந்துருக்கிறா. ஸோ வேண்டுற ஆக்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அவன் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். வாட்ஸ்அப் நம்பர் வேலை செய்கிறாங்க அவட. ஸோ லிப்டிக்கே தான் பூசணுமாமா? சரி, நீங்கள் விளையாடு காணுமா பார்த்துறீங்களா எங்களோட அம்மாண்ட கூத்த வா வச்சு நான் என்னென்ற ஒரு வீடியோ எடுக்கிறது. என்ன அம்மா இப்படி செய்கிறீங்களே அம்மா? அதன் பிறகு மெதுவாக எடுக்கவும். இது ஒரு ஆயில் வந்து லத்திகால இது மற்ற கை எப்படிங்கம்மா? கையை பிடித்து நீங்களே பிசுக்கி கையெல்லாம் பூச முடியாது. ஆல்வேஸ் வந்து உங்களோட கை கால் எல்லாம் வந்து முளண்டு இருக்கும் படிவா. எல்லா இடம் பூசுங்க, தலையை தவிர மிச்சம் எல்லாம் பூசுங்க. தலைக்கு வந்து உங்களுக்கு வேறு ஒரு ஆயில் தருவேன், அது இப்போ தானே தோஞ்சனிங்க, அது தேவையில்லை. இன்னும் வடிவா வாயை காட்ட வலிக்கிடலாம் அம்மா. ஓகே, ரெடி செட் கோ. எங்களோட அம்மா வந்து வாயை காட்டுறதுக்கு நம்பர் 1. எனக்கும் அப்போ எப்படி வந்தது கலைக்குது அம்மா, கொஞ்சம் கூட வாயை காட்டிட்டான் இன்றைக்கு, கொஞ்சம் ஓவராக போயிட்டா மக்களே. அதனால் இப்போ தோஞ்சது தோஞ்சிட்டா இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா அவள் ஓகே ஆயிடுவா. நன்றி, வணக்கம். என்னம்மா சரியா போறீங்களா? ஓ, மற்றது மக்கள் இங்கே பாருங்க, எனக்கு வந்து இந்த தலைமுடி எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் இந்த உடம்பு வீக்காக போனதில் கொஞ்சம் கொட்டுது. அதுக்கு வந்து இந்த ஒரு பவுடர் இருக்குது. இங்கே போய்களை லைட்டாக அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு மண்டே அதில் தெரியாது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு வாங்குங்க. அது இந்த சோப்பு வந்து வெரி ஓ நீங்கள் படுங்க கொஞ்சம் நேரம். இந்த சோப்பு வந்து வெரி நைஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றது வந்து அவகோடா க்ரீம் இருக்குது, மற்றது எக்ஸ்ட்ரா ப்ளஸ் இருக்குது. உங்களோட அவள் வந்து சொல்லி தருவா, உங்களுக்கு எத்தனை வயசெல்லாம் பார்த்து உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தருவா. ஸோ வந்து
நீங்கள் கேட்டுருந்த நீங்கள் இப்போ வாரா ஜெர்மனிக்கண்டா வந்துட்டா நாளைக்கு சர்ச்சில் தான் அந்த ப்ரோக்ராம் நடக்குது. அது வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த அட்ரஸ் எல்லாம் தரேன். அவட ஃபோன் நம்பரை தந்தாலே நீங்கள் போய் வேண்டலாம் மக்களே. ஸோ மிகுதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோதான் இந்த வழிக்கிடல். என்னென்னா நான் வேலைக்கு போகணும், இன்னைக்கு கொஞ்சம் நேரம் படுக்க போகிறேன். ஸோ அம்மாவை நானும் கட்டி பிடிச்சேன்னு படுத்துட்டு என்னோட அம்மாவோட ஆல்வேஸ் கட்டி பிடிச்சேன்னு படுக்கிறதே ஒரு சுகம். அவை என்ன தான் குளப்படி செய்தாலும் சின்ன சின்ன குளப்படியை செய்வினம் தானே. இப்போ செய்யாட்டி பிறகு இப்போ செய்கிறது. நாங்கள் அவை வந்து சின்ன வயதில் நாங்கள் செய்யக்க பொறுமையாக போனவே தானே, அது மாதிரி நாங்களும் பொறுமையாக போவோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த காலுக்கு போட்டு நல்லா தேய்ங்க. நல்ல கால் வந்து ஒரு பித்த வடிப்பும் இல்லாமல் நல்லா இருக்கும். ஓகே, அது பின்ன சிரமம் இருக்குது. நீங்கள் வந்து முகத்துக்கு போட்டு க்ரீம் பூசலாம், இல்லாட்டி இதை முதல் பூசிட்டு அதுக்கு பிறகு க்ரீமை பூசுங்க. எல்லாமே வேத்தான சாமான் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறா ஜெர்மனிக்கு. ஃப்ரான்ஸுக்கும் வாரா, ஸ்வீஸுக்கு வாரா. கடை வந்து ஜெர்மனியில் தான் போடுறா. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் அடியுங்க. ஓகே, இதை முதல் பூசிட்டு அதுக்கப்புறம் அவக்கூடாது க்ரீமை பூசுங்க. நான் மாறி மாறி பூசுவேன். ஏன்னா நான் வந்து சும்மாவே வடிவான புள்ளதானே, க்ரீம் ஒன்றும் தேவையில்லை. இருந்தாலும் இதெல்லாம் போட்டு தான் நான் அழகாக வாரேன். ஒரு அளவு அம்மா சொல்லுவா, நீ எல்லாம் ஒரு அழகான. நாளைக்கு ஜெர்மனியில் 8 மணிலேருந்து 8 மணி மட்டும் அந்த சர்ச்சில் வந்து கடை போடினோம். ஆக்கள் இருந்தவே உங்களோட அட்ரஸ் எல்லாம் இந்த இன்னொரு வீடியோ போட்டேன்னா அது வந்து இவங்க வந்து இப்படி அட்ரஸுகளை போட்டால் அது ரீச் ஆகுதில்லை அந்த வீடியோ. ஸோ இந்த டிக்டாக்கில் இருக்குது. உங்களுக்கு அட்ரஸ் வேணும், ஃபோன் நம்பர் வேணும்னா டிக்டாக்கில் போட்டிருக்கேன், போய் எடுங்க. நாளைக்கு 8 மணிலேருந்து 8 மணி இரவு 8 மணி மட்டும் அந்த சர்ச்சில் நடக்குது. பேரெல்லாம் சொல்லல, ஏனெண்டா அது நமக்கு அப்படி சொன்னால் அது சில வேலை ரீச் ஆகாது. நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அவட ஃபோன் நம்பர் தரேன். நன்றி, வணக்கம் மக்களே, உங்களோட சப்போர்ட்டுக்கு. தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே எல்லா குழப்படியும் செய்துட்டு இப்படி வந்து படுத்துருக்குறாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி தான், ஒன்றுமே செய்யலையா இப்படி. எம்மா கண்ணு சும்மா சொல்லு, ஆசை இல்லையா என் மேல் ஆசை இல்லையா. ஆல்வேஸ் உங்களோட அம்மாவை வந்து பிள்ளை மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க எல்லாரும். சும்மா சண்டைகள் இருந்தானே அம்மா பிள்ளைகளண்டா. அம்மாவுக்கு அதை பற்றி எனக்கு அடிப்பா. நான் அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவள் சின்ன வயதுலேருந்து எனக்கு அடித்தாலும் இப்போயும் அவள் தான் அடிப்பாள். வாங்கத்தான் வேணும் என்னம்மா, அதான் பிள்ளைகள்ன்றது என்னென்ன. இப்போ ஏதாவது உங்களுக்கு உண்ணுவதற்கு ஏதாவது தரவோ? இப்போ படுக்க விட்டால் காணுமே என்ன, ஏன்டா என்ன எழுப்பிட்டா எளியா. அப்போ எழுப்பி போட்டு இப்போ தான் நல்லா தோஞ்சு குஞ்சிட்டு வந்து படுத்துருக்குறேன். நான் வேலைக்கு போகணுமென்று சொன்னால் அதை பற்றி உனக்கு வேலையும் பட்டி எந்த நேரம் வேலை கதை தான் கதைக்கிறேன்றா. நன்றி, வணக்கம் மக்களே. அம்மா வச்சு ஒரு வீடியோ போட சொன்னீங்க, போட்டாச்சு. ஜெர்மனியில் லத்திகாவை போய் பாருங்கள் எல்லோரும். ஓகே, நன்றி, வணக்கம். பார்த்துனீங்களா மக்களே, இவ்வளோ வந்து அந்த க்ரீம் இதுகள் எல்லாம் வந்து இவ்வளோ வடிவாக இருக்குது இந்த முகத்துக்கு. இருட்டுக்குள்ளே தான் எடுக்கிறோம், இருந்தாலும் அந்த ஒரே கலருக்கு வரும் இந்த பிளாக் மார்க்குகள் எல்லாமே வந்து போயிடும் கொஞ்ச நாளையில். ஒரு 10 நாளுக்குள்ளே உங்களோட முகம் வந்து சரியான வித்தியாசம் தெரியும். ஓகே, நீங்களும் வந்து உங்களோட முகத்தை வந்து ஆல்வேஸ் வந்து பாதுகாப்பாக வச்சுருங்க. நன்றி, வணக்கம்.